உதயண்ண வந்து அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம கால் பார்த்தோம். அவரு இப்ப எப்படி இருக்கிறாரு ஆக்சுவலா? நீங்க போய் போய் மீட் பண்ணவும் செஞ்சிருக்கீங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம, யாரெல்லாம் காசு குடுக்குறாங்க? யாரெல்லாம் உதவி பண்றாங்கன்றத வாங்கிட்டு கொண்டேயும் குடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு நம்ம பண்ணல அப்படிங்கிறது பண்ணாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போய் போஸ்ட் போட்டேன். Facebookலயும், Instaலயும் இப்படியாங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல. முடிஞ்சவங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்ப, நம்ம எங்க சிறகடிக்க ஆசை ஹீரோ வந்து ரூ. 5000 பணம் கொடுத்து வெளியில சொல்லாதீங்க அப்படின்னா, இல்லங்க நீங்க வெளியில சொல்லாதீங்க நீங்க சொன்னா கூட நான் அந்த ரூ. 5000 நான் என்ன பண்ணேங்கிறது தெரியணும்ல. நான் பாட்டுக்கு ரூ. 5000 வாங்கி எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால ரூ. 5000 குடுத்ததும், அப்புறம் மதனமுத்து அண்ணன் ஒரு ரூ. 5000 குடுத்தாங்க. அப்புறம் என்னோட தம்பி ரெட் மதன் இப்படி ஒரு 12,000 15,500 இன்னும் ஒரு 400 ஒரு ரூ. 16,000 கிட்ட போய் அவர்கிட்ட நான் குடுத்தேன். இது வந்து என்னன்னா, சோசியல் மீடியால நெறைய வைரல் ஆகி நெறைய பேரு நெறைய யூடியூப் சேனல் போய் அவருக்கு இன்டர்வியூ பண்ணி, நெறைய பேர் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாப்புல. கொஞ்சம் ஓரளவு நலமுடன் இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் செயற்கை கால் பொருத்தி, திருப்பி வந்து அவரு பழைய நிலைமைக்கு வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நீங்களும் நேயர்கள் எல்லாருமே வந்து உதயண்ணனுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணீங்க. உதயண்ணன் ஒரு நல்ல கலைஞன், மியூசிஷியன், ரைட்டர், டைரக்டரு, ஸ்கிரிப்ட் நெறைய ஸ்கிரிப்ட் நாலேட்ஜ் உள்ளவரு. சந்தானம் சாரோட பல படங்கள்ல அவரு டயலாக் ரைட்டரா இருந்திருக்காரு. "என்ன இந்த இவங்க தான் உங்களுக்கு ரிலையன்ஸா?" அப்படின்னு கேட்பாரு. ரிலேஷன்ங்கிறது நாய்க்கு வாயில வருதா பாரு அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர ஹிட்டு. அது மாரி உதயண்ணனோட நெறைய பஞ்சஸ் வந்து சூப்பர் ஹிட்டான பஞ்சஸ் எல்லாம் அவர் நெறைய எழுதியிருக்கிறாரு. ஓகே.